Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 8/9/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நேற்று எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவிலேருந்து வேக்கன்சி லிஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபார் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு. இதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி தமிழ்நாட்டை மட்டும் செப்பரேட்டாக போட்டிருக்கிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 700+ கவர்மெண்ட் MBBS சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போது காலேஜ் வைஸாக எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PDF இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது, சார் மொத்தம் ஒரு 3 PDF இருக்குது, இதில் நம்ம எதை பார்க்குறது அப்படிங்கிறது தான் மேஜர் டவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளியர் வேக்கன்சி அப்படின்னு ஒரு PDF இருக்கும், அதைத்தான் இப்போதைக்கு நம்ம ரவுண்டு 2க்கு எடுத்துக்கணும். அப்போது விர்ச்சுவல் வேக்கன்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களேங்க சார், அது என்ன அப்படின்னா அதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 151 பேஜஸ் இருக்கும். இதில் டீம்டு அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது கிளியர் வேக்கன்சி அப்படிங்கிறது தான் ரவுண்டு 1ல் அன்ஃபில்டாவோ ஓகேங்களா, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாட் ஆகி அதிலிருந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆனதுனாலையோ இந்த சீட் வந்திருக்குது. ஸோ நம்ம எதை கால்குலேட் பண்ணிக்கணும், கிளியர் வேக்கன்சியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ விர்ச்சுவல் வேக்கன்சினா என்னங்க சார் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டு ரவுண்டு 1ல் ஒரு சீட் அலாட் ஆகிருக்குது, நம்மளுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா ஒரு காலேஜ் என்ன ரவுண்ட் 1ல் அவருக்கு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டாவில் அவர் திரும்பவும் அப்கிரேடேஷனுக்கு போடுறாரு ஓகேங்களா. அப்போ வில்லிங்னஸ் கொடுத்து ரவுண்ட் 2ல் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இன்கேஸ் அவருக்கு போட்ட ரீஅலாட்மெண்ட்டில் அவர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கேட்குறாருன்னு வச்சுக்கலாமே ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா திண்டுக்கல் காலேஜ் என்னாகும், வேக்கன்சி லிஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும், ரவுண்டு 2க்கே கிடச்சிரும். இவருக்கு அலாட் ஆச்சுன்னா இவருடைய திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் வேக்கண்ட்டாக காமிக்கும். இவருக்கு MMC அவருடைய மார்க்குக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் திரும்பவும் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜுக்கே போயிடுவார். இதே மாதிரி தான் எல்லா காலேஜில் இருந்தும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இப்போது இவருக்கு ரவுண்டு 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் MMC போட்டு கிடைக்காதனால திரும்பவும் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜே கிடச்சிருச்சு. அப்போ இந்த வேக்கன்சியை தான், அதாவது ரீட்டைன் பண்ணிட்டார், கிடச்சிருச்சுங்கிறத விட இந்த இடத்துல ரீட்டைன் பண்ணிக்கிட்டாரு ஓகேங்களா. அப்போது திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் அவர் அப்படியே ரீட்டைன் பண்ண போகிறாரா, இல்லை அப்கிரேடேஷனில் அவர் வேறு காலேஜ் எடுத்துக்க போகிறாரா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஓகேங்களா. அவருக்கு அலாட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், விர்ச்சுவல். இதை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. அவர் போக போகிறாரா, அவருக்கு கிடைக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் அண்ட் சீ தான் பண்ண முடியும் சரிங்களா. அப்போது கிளியர் வேக்கன்சியை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த வகையில் நம்மளுக்கு இப்போது என்னென்ன காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்வீனியன்ஸுக்காக காலேஜ் வைஸாக நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். இப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்குது. இது எல்லா கேட்டகரியிலையும் சேர்ந்து. இப்போது இதையும் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு எல்லா காலேஜஸும் காமிக்கும், அதை நம்ம எதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஓப்பனில் வந்தால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே போல் உங்களுடைய கேட்டகரிக்கு வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணி, என்னங்க சார் எல்லா காலேஜ்லையுமே வேக்கன்ட் இருக்குதா,
அப்போ நிறைய வேகன்சி இருக்கும் போல் இருக்குது, 700 சீட் இருக்குது, 700 போட்டுக்கலாமா அப்படின்னா அதை நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறோம், பார்த்துக்குங்க. இப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓப்பனில் வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்கும். அதே போல் வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய சீட் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கேட்டகரி எதுவாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதாவது ஓபிசி என்சிஎல்லாக இருந்தாலும் போட்டுக்கலாம், எஸ்சியாக இருந்தாலும் போட்டுக்கலாம், பிடபிள்யூடியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த வகையில் பார்க்கும்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நம்மளுக்கு 4 சீட்டு வேகன்சி இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 29 சீட்டு வேகன்சி இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 27 சீட்டு, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 20, அதே போல் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 14 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் 15 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 12 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 24 சீட்டு. மோகன்குமார் மங்கலம் சேலமில் 7 சீட்டு வேகன்சி இருக்குது. கேஏபி விஸ்வநாதம் 18 சீட்டு வேகன்சி இருக்குது. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 18 சீட்டு வேகன்சி இருக்குது. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 17 சீட்ஸ் வேகன்சி. கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 13 சீட்டு. தேனி மெடிக்கல் காலேஜில் 14 சீட்டு வேகன்சி இருக்குது. தருமபுரி மெடிக்கல் காலேஜில் 13 சீட்டு வேகன்சி இருக்குது. கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 14 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 14 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. அதே போல் சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் 11 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 12 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூராரில் 12 சீட்டு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், இதுவும் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், அதில் 18 சீட்டு வேகன்சி இருக்குது. இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் தான் எடுக்க முடியும். அதே போல் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 15 சீட் வேகன்சி இருக்குது. கரூர் மெடிக்கல் காலேஜில் 18 சீட்ஸ். ஈரோடு ஐஆர்டிடி பெருந்துறை, ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா 14 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூரில் 33 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. அரியலூர் மெடிக்கல் காலேஜில் 10 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. இப்போது திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 21 சீட் வேகன்சி. கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் 16 சீட் வேகன்சி இருக்குது. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ்லேயும் 16 சீட் வேகன்சி இருக்குது. நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் 16 சீட்டு. நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் 11 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் 17 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 10 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 12 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 15 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் 12 சீட்டு. இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் 29 சீட்டு வேகன்சி இருக்குது. எய்ம்ஸ் மதுரையில் பார்த்தீங்கன்னா 36 சீட்டு வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டோட்டல் பண்ணி பார்க்கும்போது அரவுண்டு 700+ வேகன்சிஸ் அவைலபிள் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில். இதே போல் தான் உங்களுக்கு ஆல் ஓவர் தி இந்தியாலையும் எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் அப்படிங்கிறது வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சந்தேகம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே அப்ளை பண்ணலாம், தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஆனால் இந்த சீட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் மார்க் அப்படின்னா ஒரு 630, 640 அண்ட் அபவ் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 640க்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாணவர்கள் ரவுண்டு 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, 640 ப்ளஸ் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இன்னமும் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 1ல் ஒரு சீட் எடுத்தேன், இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டா பக்கமே நான் போகலைங்க சார், அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் நான் சீட் எடுத்துருக்கிறேன் ரவுண்ட் 1ல் அப்படின்றவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய சீட்டை ரவுண்டு 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு வந்து நம்ம தமிழக மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கிறது. இது நம்ம நிறைய வீடியோவில் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம சேனல் சார்பாகவும் தமிழ்நாட்டில் நீட் எழுதி சீட்டு கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ 640 அண்ட் எபோவ் இருக்கிற மாணவர்கள் ரவுண்டு 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுத்துக்கிட்டீங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில்
நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழக மாணவர்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இல்லைன்னா இந்த 700+ சீட்டை வேறு யாராவது ஒரு மாணவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வேறு யாராவது ஒரு மாணவர் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டாக வேணால் இருக்கலாம், அந்த மாணவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஓகேங்களா? திரும்பவும் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. அப்போ 700+ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த 700+ சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3.5 காலேஜ்னா என்ன, ஒரு காலேஜில் 200 சீட்ஸ் அப்படின்னு போட்டால் கூட 3 காலேஜுக்கு 3 × 200 போட்டிங்கன்னா 600. அப்புறம் இனி ஒரு 100 சீட்டுக்கு இன்னொரு காலேஜ் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 3லிருந்து 4 காலேஜினுடைய சீட்டு அப்படிங்கிறது வேக்கன்சியாக இருக்குது. ஓகேங்களா? புதுசாக ஒரு 4 காலேஜ் வந்தால் அதனுடைய சீட்ஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இப்போதைக்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. இதை நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம தமிழக மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் அவங்களுடைய சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட் கோட்டா சீட்டை இன்னொரு மாணவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். யார் டாப் ஸ்கோர் எடுத்த மாணவர்கள் ரவுண்டு 2ல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுடைய சீட்டை வந்து இன்னொருத்தருக்கு ஸ்பான்சர் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் எய்ம்ஸ் மதுரையில், இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம், எய்ம்ஸ் மதுரையில் ஒரு 36 சீட்டு வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர் வந்து இந்த சீட்டை ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த 700 சீட்டையும் நம்ம தமிழக மாணவர்களை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கான சீட்டை நம்ம தமிழக மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாறு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓகேங்களா? இதே போல் நான் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன், நியர்பையில் இருக்கிற கர்நாடகா, கேரளா அப்படி இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ்க்காக மட்டும் போடலை, அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் டாப்பர்ஸுக்கும் இதை ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த ரவுண்டு 2 மாதிரி திரும்பவும் ரவுண்டு 3ல் கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? அப்போ இந்த வாய்ப்பை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்மளே அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழக மாணவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37+ எய்ம்ஸோடு சேர்த்து 38 காலேஜில் வேக்கன்சி இருக்குது. எல்லாம் சேர்த்து 700+ இருக்குது. இந்த 700+ சீட்டையும் நம்ம தமிழக மாணவர்களை ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டேட் கோட்டானுடைய சீட் அப்படிங்கிறது நம்ம தமிழக மாணவர்களுக்கு எஸ்பெஷலி கட் ஆஃபில் ரவுண்ட் 1ல் கிடைக்காத மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAPVS யூடியூப் சேனலுக்கு இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பை, see you, have a nice day and thanks for watching. பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பை, see you, have a nice day and thanks for watching.